நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவுன்னு பாத்தீங்கன்னா சொந்தமா இடம் வாங்கி நம்ம பிடிச்ச மாதிரி வீடு கட்டி குடும்பத்தோட வாழ்றதாங்க. அது ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும், எப்படிலாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத பத்தி ஃபுல்லா அந்த பதிவை பார்க்க போறாங்க. பாக்குறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிடுங்க. அப்பதான் இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து கிடைச்சா இருக்குங்க. வாங்குற வீடியோ போயிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இடம் வாங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும், அதுல 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒரு 60% மக்கள் இடத்த வாங்கி அது இன்வெஸ்ட்மெண்டாவே போட்டு வச்சிருக்காங்க. அது 5 வருஷமா 10 வருஷம் கழிச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக இந்த சேல் பண்றாங்க. இதுல 40% மக்கள் இடத்த வாங்கி வீடு கட்டணும்ன்றக்காகவே இங்கெல்லாம் கம்மியா இருக்குமோ தேடி பிடிச்சி இடத்த வாங்குவாங்க. அதுல செய்ய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாதனால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. அதை ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவே இந்த பதிவு. இதை பார்த்துட்டு நீங்க இடத்த வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனை வராம வாங்கிடலாங்க. இது என்னன்னு பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 வகையான லேண்ட் இருக்குங்க. ஒண்ணு, வாங்க போற லேண்டு கார்பரேஷன் இல்ல முனிசிபாலிட்டிக்கு உள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. 2வது, இது பஞ்சாயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. இப்போ இன்கேஸ் 2 விஷயம் செக் பண்ணீங்க அப்படின்னா DDCP அப்ரூவ்டு, அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல், அதாவது TDCP பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கார்பரேஷன் இந்த முனிசிபாலிட்டிக்கு உள்ளவங்க இந்த அப்ரூவல் கம்பல்சரியா லேண்ட் வாங்கும் போதே இது ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்றத நீங்க பாத்துக்கணுங்க. இதே பஞ்சாயத்து லெவல்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பார்க்க தேவையில்லை. நீங்க பிரசிடண்டையோ கிளர்க்கையோ நீங்க லேண்டுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லேண்ட் அப்ரூவல் பணத்தை கட்டி நீங்க லேண்ட் அப்ரூவ் வாங்கிட்டு நீங்க வீடு கட்டிடலாங்க. ஓகேங்களா? இது கிளியரா உங்களுக்கு? ஸோ 2 பாயிண்ட் முடிஞ்சு. இந்த விஷயத்த பார்த்தாலே நீங்க லேண்ட் வாங்கிடலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலப்பத்திரம். மூலப்பத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேண்டு வாங்க போறீங்கன்னா மூலப்பத்திரம் கம்பல்சரியா நீங்க வாங்கி ஆகும். ஏன்னா இந்த லேண்டு இதுக்கு முன்னாடி இது பாட்டம் பூட்ட சொத்தா இல்ல கரண்ட்ல பயன்படுத்துறவங்க சொத்தா அப்படின்றத ஃபுல் ஹிஸ்டரியும் மூலப்பத்திரத்தை இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல எந்த பிளானும் வந்துடக்கூடாது. ஏன்னா இது பாட்டம் பூட்ட பத்திரம் அப்படின்னா கரண்ட்ல உள்ளவங்க ஒரு 4 பேர் அண்ணதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் சைன் போட்டு கொடுக்கணும். அப்பதான் அந்த செல்லு பத்திரம். இன்கேஸ் இது மூலப்பத்திரத்தை வாங்கும்போது இது முன்னோர்கள்லாம் பாட்டம் போட்ட இடம்லாம் இல்லை, கரண்ட் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க லேண்டு அப்படின்னா அவங்க மட்டும் சைன் பண்ணா போதும். இந்த ஹிஸ்டரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இடத்த வாங்கணுங்க. இதை மூலப்பத்திரத்தை வெரிஃபை பண்றது முக்கியமான விஷயங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டா. பட்டா கரண்ட்ல யாரு உங்களுக்கு சேல்ஸ் பண்ண போறாங்களோ அவங்க பேர்ல இருக்கா அப்படின்றத நீங்க பட்டா மூலம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இது முக்கியமான விஷயம். அடுத்து 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திரம். பத்திரம் உண்மையிலேயே இப்ப கரண்ட்ல உள்ள இடத்த யாரு பயன்படுத்தி சேல்ஸ் பண்றாங்களோ அவங்க உண்மையிலே இந்த பத்திரம் அவங்களுடைய இடம் தானா, அவங்களுடைய பத்திரம் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணி எந்த டேட்ல இருந்து பயன்படுத்துறாங்க, எந்த வருஷத்துல இந்த வருஷம் வர பத்திரம் போட்டிருக்காங்க, எப்ப போட்டாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க, ஃபுல் டீட்டெயிலுமே பத்திரத்துல இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. 3 விஷயம் முடிஞ்சா 4வது விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஈசி எடுத்து பார்க்கணுங்க. ஈசினா இன்எம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வாங்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 50ல இருந்து 60 வருஷத்துக்கு ஈசி போட்டு வாங்கணும். ஒரு இடத்த வாங்க போறீங்க அப்படின்னா எதுக்காக வாங்க போறீங்கன்னா, ஒரு இடத்த வாங்கும்போது ஈசி போட்டு பார்க்கும்போது என்னன்னா ஃபுல் ஹிஸ்டரி இருக்கும். என்னன்னா நீங்க ஈசி போட்டு பார்க்கும்போது 50ல இருந்து 60 வருஷம் வரை நீங்க வாங்கணும்னா இதுல 3 வகை விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈசி மூலம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மூலப்பத்திரம் பார்த்துருப்பீங்கன்னா அதுல இந்த ஈசியில இருக்கும்போது அவங்களோட நேம் இதுல இருக்கா, மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பாத்துருந்தாங்க. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே பட்டா பத்திரம் கரண்ட பயன்படுத்துறாங்க அவங்களுடைய பேரு இதுல இருக்கா, இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாங்க. 3வது முக்கியமான விஷயம் ஈசி மூலம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க அந்த இடத்து மூலம் கடன் எதுவும் வாங்கியிருக்காங்களா, இந்த பேங்க்ல எதுவும் அடகு வச்சிருக்காங்களா, இதை வச்சு அப்படின்றத நீங்க ஈஸி போடுறது மூலம் 50ல இருந்து 60 வருஷத்துக்குள்ள நீங்க பாக்குறது மூலம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு, நீங்க சப்போஸ் அவங்க இந்த இடத்த அவங்க அடகு வச்சு பணம் வாங்கியிருந்தாலோ இல்ல வேற ஆள்கிட்ட கொடுத்திருந்தாலோ கை மாத்த கொடுத்திருந்தாலோ அதை சரி பண்ணிட்டு நான் அந்த இடத்த எனக்கு சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம். இதை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன நீங்க இடத்த வாங்கி பயன்படுத்தும் போது யாரு அடகு வச்சு இங்கே பணம் வாங்கலாம் அவங்க நம்ம சண்டைக்கு போடுவாங்க, நம்ம மேலே கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம யார்கிட்ட இடம் வாங்கணுமோ அவங்க சண்டை போடணும், நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க. இது தேவையா? அதான் இடத்த வாங்க முன்னாடி ஈஸி போட்டு 50ல இருந்து 60 வருஷம் ஈஸி போட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் கிளியரா தெரிஞ்சிருங்க.
இதுதாங்க ஒரு 4வது விஷயம் முக்கியமான. 5வது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்க மேல உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க, பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னா இதுல யார் யாரெல்லாம் இதுல வந்து வருவாங்க, யாரெல்லாம் சைன் பண்ணணும். இந்த இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் சொத்தை வந்து ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்குறேன், 3வது எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கூட பிறந்த இது என்னோட சொந்த இடமா இல்ல வந்து எங்க அம்மா அப்பா பயன்பாடு வாங்கின இடமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க, மூலப்பத்திரமும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது சொந்த இடம் அப்படின்னா நான் மட்டும் சைன் பண்ணா போதும், இல்ல இது வந்து ஒரு குடும்பத்தை சொத்து இது விற்கிறோம் அப்படின்னா அண்ணனுக்கு 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருமே சைன் பண்ணணும். அதுல 3 பேருமே உயிரோட இருக்காங்களா, இல்ல ஒரு ஆள் உயிரோட இருந்து 2 பேர் இல்ல, 2 பேர் உயிரோட இருந்து ஒரு ஆள் இல்ல அப்படின்னா இது செல்லாது அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ யார் சைன் பண்ண போறாங்களோ அவங்கலாம் அலைவா இருக்கிறாங்களா அப்படின்றத 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டு நீங்க இடத்த வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் அவங்க வந்து உங்க இந்த லேண்டை இந்த இடத்த அடகு வச்சுட்டு பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேங்க்ல போய் கிளியர் பண்ணிட்டு என்ஓசி வாங்கி சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த லேண்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் கம்பல்சரி பண்ணி கொடுங்க அப்படின்றத நீங்க கம்பலா அவங்கள்ட்ட பேசி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா லேண்டு வாங்கும்போது எது ஒரு ப்ராப்ளமே இல்லாம நீங்க வாங்கி அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு வழிமுறையா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு. கண்டிப்பா இந்த நீங்க பயன்படுத்த மட்டும் இல்லாம பார்க்கறவங்க மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இடம் வாங்குற கனவோட ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஏமாந்துடக்கூடாது முக்கியமா அந்த கான்செப்டுக்காக இந்த பதிவு நம்ம இந்த 5 டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்றத ஆணித்தரமா சொல்லுவாங்க. See you all. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம். என்ன இங்க இருக்கேன், இங்க வேணா இருக்கீங்களா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா.